இறையேசுவில் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, இறையாட்சிக்கு அருகில். இன்றைய நற்செய்தியில் இயேசு அந்த மறைநூல் அறிஞரிடம், நீ இறையாட்சிக்கு வெகு தொலைவில் இல்லை என்று கூறுகிறார். இறையாட்சிக்கு அருகில் இருப்பது அறிவால் அல்ல, கடவுளின் சித்தத்தை வாழ்வாக்குதல். பழைய ஏற்பாட்டில் இறைவன் சாமுவேல் வழியாக பலிகளையும் காணிக்கைகளையும் விட ஆண்டவரின் குரலுக்கு கீழ்ப்படிதலே சிறந்தது என்று 1 சாமுவேல் 15:22 நாம் வாசிக்கின்றோம். புதிய ஏற்பாட்டில் இயேசு நமக்கு கற்றுத் தருகிறார், இறைவார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர். இன்று பல மனிதர்கள் மத சடங்குகளில் ஈடுபடுகின்றார்கள், ஆனால் மன்னிப்பு, இரக்கம், நேர்மை, அன்பு போன்ற நற்செய்தி மதிப்புகளில் வளர தவறுகின்றார்கள். இறையாட்சி அருகில் இருப்பது ஆலயத்தில் இருப்பது மட்டுமல்ல, கிறிஸ்துவின் மனதை ஏற்றுக்கொள்ளுதல் தான். புனித ஜான் மரிய வியானி கூறுகிறார், கடவுளை நேசிப்பதன் அளவு அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிதல் தான் தெரிகிறது. ஜெபம். ஆண்டவரே, வெறும் வார்த்தைகளாலும் சடங்குகளாலும் அல்ல, உமது சித்தத்தின்படி வாழும் சீடர்களாக எங்களை மாற்றும். உமது இறையாட்சிக்கு நாள்தோறும் நெருங்கிய செல்ல எங்களுக்கு அருள் தாரும். ஆமென்.